சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்ல தொடர்ச்சியா இப்போ விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டும் வருது. தமிழ்நாடு அரசு மூலியமா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசாகவும் 10,000 இடங்களுக்கு மேலாக டெய்லியுமே முகாம் நடைபெற்றும் வருது. இதுல யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாம இதுவரைக்கும் இருந்தீங்களோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அவங்களா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்ல பல்வேறு திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விண்ணப்பிச்ச எல்லாருக்குமே அப்ரூவல் ஆக போகுது அப்படின்னா, விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அப்படின்னா SMS அனுப்புறாங்க. SMS வந்திருக்கு. அதே மாதிரி SMS எல்லாம் 2-3 SMSம் வருது. முக்கியமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல SMS வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் SMS வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரது உறுதி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி SMS வந்த எல்லாருக்குமே அடுத்த மாதம் 15ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு பணம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெகுலராக வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாச்சும் SMS வருதா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக முகாமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான சில டிப்ஸும் இருக்குது. பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறத பற்றியும் இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் பல பேரும் பல குடும்ப தலைவிகளும் தொடர்ச்சியாக விண்ணப்பம் செய்து வராங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த முகாம் ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேற்பட்டோர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு. தொடர்ச்சியாக நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு மேலேயும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சார்பாக ஒரு சில SMS வரப்போகுதுங்க. அதில் சில முக்கியமான SMS கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும். அதில் TN கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பரோ, அதாவது நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் இந்த SMS வரும். அதாவது வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரேஷன் கார்டுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே நம்பரை இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணி இதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். TN கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய குடும்ப அட்டை எண் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலும் ஒரு சில பேருக்கு இந்த SMS வந்ததுக்கப்புறம் இன்னொரு SMS கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கலந்தாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி SMS ஒரு சில பேருக்கு வந்திருக்கும்.
உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா அதிகாரிகள் வந்து வீட்டிலே வந்து நீங்கள் கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுத்த க்ரைட்டீரியா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய மாத வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. மின்சார பயன்பாடு குறைவாக பயன்படுத்துகிறீங்களா, இல்லை உங்களுக்கு நிலம் 5 லட்சம் இல்லை 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு மேலே வந்து இருக்கா அப்படிங்கிறதையும், ஸோ இதையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் பரிசீலனை பண்ணி முடிவு வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது எஸ்எம்எஸ் வந்து வரும். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற எஸ்எம்எஸ் வந்து வரும். டிஎன் கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அடுத்த மாதத்தில் இருந்து பணம் வரப்போகுது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். இந்த எஸ்எம்எஸ் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கும் அவங்க வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேங்க் நேம் மென்ஷன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ₹1 வந்து கிரெடிட் ஆகிருக்கும். எஸ்எம்எஸ் வாயிலாகவும் செக் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ₹1 வந்து கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி டிபிடி கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வகையான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு பணம் வந்து அனுப்பி பார்ப்பாங்க. உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. டியர் கஸ்டமர், டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னு கூட மெசேஜ் வந்து வரலாம். சில டைம் உங்களுக்கு ₹1 இல்லாட்டி 10 பைசா கூட சென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகத்தான் இந்த டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா கவர்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ₹1000 அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த மாதம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ₹1000 அப்படிங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட் ப்ராசஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தான் பணம் அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 15ஆம் தேதி முதல் அனைவருக்குமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டில் முக்கியமாக ப்ரைமரியாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஆதார் கார்டில் என்பிசிஐ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு லிங்காக இருக்கும். ஆதார் கார்டில் என்ஐசி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் அப்படின்னு யூஆர் மென்ஷன் பண்ணி நீங்கள் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் ₹1000 அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த ₹1000 அப்படிங்கிறது 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ரெகுலராக மாதம் 15ஆம் தேதி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாமில் மனு கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46 சேவைகளை வந்து தொடர்ச்சியாக குயிக்காக வந்து நடத்தியும் வராங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கும் போக தேவையில்லை, மேக்ஸிமம் நீங்கள் இதுலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 45 நாட்களில் உடனடியாக நடவடிக்கை வந்து எடுக்கப்படுது. ஸோ இப்படி நடவடிக்கை எடுக்கப்படுறதுனால தான் உடனடியாக உங்களுக்கு எஸ்எம்எஸும் வருது. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கான சேவைகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக இதில் கேட்கப்பட்ட ஆவணங்கள் குடும்ப அட்டை, மொபைல் எண், அதாவது தொலைபேசி எண், உங்களுடைய முகவரி. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஃபார்ம் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. அதில் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம் இதெல்லாம் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
மின்கட்டண ரசீதில் கரெக்டாக நீங்கள் வாடகை வீடா இல்லை சொந்த வீடா ஸோ அப்படிங்கிற ரசீதையும் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். மொபைல் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறது கரெக்டான நம்பராக கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னா எஸ்எம்எஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு தான் அந்த எஸ்எம்எஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டையை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கார்டு வந்து மேக்ஸிமம் எல்லார்கிட்டேயுமே இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுக்கணும். ஆதார் அட்டை அப்படின்னு எடுத்துட்டோன்னா உங்களுடைய நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாமே ரேஷன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் சேமாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, உறுப்பினர்கள் எத்தனை, 18 வயதுக்கு மேலே எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அண்ட் ஒரு சில க்ரைட்டீரியா வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா, அடுத்து வந்து 5 லட்சத்துக்கும் மேலே உங்களுக்கு நிலம் இருக்கா, இது போல் கேள்வி எல்லாம் அந்த ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 4 சக்கர வாகனம் வந்து வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் உங்களால் எழுத முடியலை அப்படின்னாலும் அந்த முகாமில் வந்து தன்னார்வலர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் போகும்போது உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க. இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்து புதிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.